விட நம்ம அரசு வந்து நம்ம ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாணவர்கள் மேல செலுத்துற அக்கறை நமக்கு தெரியும். ஒவ்வொரு வாட்டியும் அங்க ரெக்கமெண்டேஷன் வரும்போது அங்க இருக்கிற பிரின்சிபலும் அங்க இருக்கிற வாத்தியார்களும் அவங்க குழந்தைகளுக்கு வந்து அவ்வளவு பாசமா சொல்லி அனுப்பும்போது அரசு பள்ளிகள் ரொம்ப ஆரோக்கியமா இயங்கிட்டு இருக்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். நிறைய விமர்சனங்கள் வச்சாலும் இன்னும் அரசு பள்ளிகள் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய பெரிய ஒரு வளர்ச்சிக்கும் நம்ம ஒரு ஜிடிபி ஹையா இருக்கு, ஒரு தனி மனிதனுடைய ஒரு மிடில் கிளாஸ் உடைய வாழ்வாதாரம் உயர்வா இருக்கு, அமெரிக்காவுக்கு நிகரா இருக்கு தமிழ்நாட்டுன்னு சொல்றாங்கன்னா அது மிக முக்கியமான காரணம் அரசு பள்ளிகளா தான் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு தருணத்துல நமக்கு ஒரு மிக அருமையான ஒரு அமைச்சர் இருக்காரு, தினமும் ஒரு ஸ்கூலுக்கு போறாரு. எப்படி உங்களால் அலைய முடியும்? நான் ஃபர்ஸ்ட் அதான் கேட்டேன். இவ்வளவு ஆர்வமா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் நம்ம ஸ்கூலு நம்ம பசங்க நல்லா இருக்கணும்னு அக்கறை எடுத்து நீங்க சொன்னாங்க இல்லையா, இங்க இவ்வளவு பெரிய கட்டணம் உருவாக போகுது, கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேல வந்து நிதி ஒதுக்கீடு நடத்துதுன்னா அப்ப எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்கூலை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க, எப்படி ஒவ்வொரு ஸ்கூல் கொண்டு போய் சேர்க்கிறாங்க, ஒரு நூலகம் அமைச்சு கொடுக்கிறது. அப்படி வந்து நம்ம குழந்தைகளுக்காக தொடர்ந்து பணியாற்ற ஒரு அமைச்சர் கிடைச்சது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் நினைக்கிறேன். அவருக்கு முதல் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பள்ளியில் இருக்கிற இந்த ஆடிட்டோரியம் பாக்குறேன், இவ்வளவு பெரிய பிளே கிரவுண்ட் பாக்குறேன். இன்னைக்கு வர ஸ்கூல்ஸ்ல பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி பிளே கிரவுண்ட்ஸே இல்லை, இவ்வளவு பெரிய பிளே கிரவுண்ட் இருக்கு, அதை சீரமைச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஸ்போர்ட்ஸ் மிக பெருசா வளர போகுதுன்னு தெரியுது. ஸோ எங்க சார்பில் நான் சொல்ல நினைக்கிறது, அகரம் எப்பவும் இந்த பள்ளியோட துணை நிற்கும் நான் நிச்சயமா உறுதி கொடுக்குறேன். இங்க இருக்கிற மாணவர்கள் தயங்காம நல்லா படிக்கிற மாணவர்கள் அகரம் தொடர்பு பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். மேலும் இங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இங்க வந்து ஒவ்வொருத்தரா வந்து குடை வழங்கிட்டே இருக்காங்க, ஜாஸ்தியாகிட்டே போயிட்டே இருக்கு. அந்த வகையில என்னோட பங்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு நான் முதல் நடந்து வரும்போது இங்கதான் அப்பா நடந்து போயிருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா எங்க அத்தை படிக்க முடியல. ஆனா இப்ப இந்த ஸ்கூல்ல வந்து ஒரு மகளிர் கல்வி நிலையம் இருக்கு, அங்க பள்ளி இருக்கு, அங்க எல்லா பெண்களும் அங்க படிக்க முடியும்னு தெரியுது. என்னோட சார்பா ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு நன்றி.